என் பொண்ணு கெட்டு போன காரணமே இவன் தான். என் பொண்ணு நல்ல பொண்ணு, அருமையான பொண்ணு. ஆனா ஆத்தாளம்புள்ளையும் சேர்ந்து என் பொண்ணை கெட்டுட்டாங்க. இவன் தான் காரணம். அவளை என்னன்னா சொல்லி அவன் மனச மாத்திட்டான். அவன் நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா, அவன்டா வேலை உண்டுன்னு தான். இவன் ஏடா கூடமா ஏதோ பேசி பேசி என் பொண்ணை கெடுத்துட்டான். ஏத்தி விட்டானா மோய், ஏத்தி விட்டானா? இவன் தான் ஏத்தி விட்டுருக்கான். நீ சொல்லு, என் பொண்ணு கெட்ட காரணம் எதுக்கு? நீ அவ இவ அப்படிதான், இவ இப்படிதான் நீ ஏன் சொன்ன? நானடா பண்ணேன், என்னது உங்க அம்மா ஒரு சாட்சி வேறியா? 2 பேரையும் அவள தனியா ரூமுக்கு இட்டுன்னு போய் செம்மையா நீ செய்யறீங்க. வாங்க, எல்லாம் மக்கள்லாம் பாத்துட்டு இருக்காங்க நீ நடிக்கிறத பாத்துட்டு தான் இருக்கா. பாருங்க பாருங்க, அவளுக்கு பாய்ஸ் தான் யாரும் தெரியாது. அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவங்க தம்பி, வேற யாருமே அவளுக்கு பாய்ஸ் தான் தெரியாது. அவங்க அண்ணன் தம்பி அவங்க சித்தப்பாங்க, அவங்க மாப்பாங்களுக்கு அது பத்தியா இப்படிதான் எதோ சொல்லி சொல்லி இப்படிதான் பேசி பேசி என் பொண்ண தப்பு கிடையாதுங்க, நம்பாதீங்க. இவன் கெட்ட பையங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா கேட்டு 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 அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டு கெடுத்தான் என் பையன். இவன் தான் இந்த குள்ள பையன் பங்காளி. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் சொல்லிட்டேன், போ வீடியோல சொல்லிட்டேன்.